ஹலோ வியூவர்ஸ். இந்த உலகத்துல சிறப்பான கப்பல்கள் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனசுக்கு தோன்றது பார்த்தீங்கன்னா, டைட்டானிக் கப்பல் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய கப்பல்கள் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம மனசுல எந்த விதமான கப்பலுடைய பேரும் வராது. ஆனா இந்த வீடியோக்கு அப்புறம் கண்டிப்பா உங்க மனசுல அப்படி நெறைய கப்பல்களுடைய பேரு தோணும். ஏன் அப்படின்னா, அப்படி உலகத்துல இருக்கக்கூடிய மிரட்டலான, சிறப்பான, ஆடம்பரமான கப்பல்கள பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஹவுஸ் இட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஐகான் ஆஃப் தி சீஸ். ஈஃபில் டவரை விட உயரமான பயணிகள் கப்பல் ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அது இந்த கப்பல் தாங்க. அம்மாடி எத்த தடி நெனச்சு பார்க்கும்போதே ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா. 20 மாடிகள், 55 அடி உயரம் நீர்வீழ்ச்சி, 40 உணவகங்கள், 7 நீச்சல் குளங்கள், 6 வாட்டர் ஸ்லைடுகள், ஏராளமான பார்கள் மற்றும் ஓய்வறைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கப்பல்ல இடம்பெற்றிருக்கு. அண்ட் இந்த ஐகான் ஆஃப் தி சீஸ் கப்பல்ல மொத்தமா 7,600 பேர் பயணிக்க முடியுமா? கப்பல் ஊழியர்கள் மட்டுமே 2,350 பேர் இருப்பாங்களாம். அதனால விருந்தினர்களாக 5,610 பேர் பயணிக்கலாமா இந்த கப்பல்ல. 3 மாடிகள் கொண்ட டவுன் ஹவுஸ் இதுல இருக்காங்க. அதுல 28 வெவ்வேறு விதமான அறைகளும் இருக்காம். ஷாப்பிங் செய்வதற்கு சென்ட்ரல் பார்க் இருக்காம். பியர்ல் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மாடிகள் கொண்ட கட்டமைப்பு கண்களை கவரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கான் இந்த கப்பல்ல. விடுமுறை நாட்கள ரொம்பவே வந்துட்டு நான் லக்ஸரியா ஸ்பெண்ட் பண்ணணும். ரொம்ப என்ஜாயபிளா இருக்கணும், மெமரபிளா இருக்கணும்னு நினைக்கிற மக்கள் கண்டிப்பா இந்த கப்பல தான் சூஸ் பண்ணுவாங்களாம். புது யுகத்துடைய புதிய பரிமாணம் இந்த கப்பல் அப்படின்னு சொல்லலாம். இதனை பார்த்தீங்கன்னா, ராயல் கெரிபியன் அப்படிங்கிற நிறுவனம் வந்துட்டு சொந்தமாக்கி இருக்காங்க. இதுல பயணிக்க 2026ஆம் ஆண்டு வரைக்கும் டிக்கெட் முன்பதிவு செய்யப்பட்டிருக்கு. 7 நாட்கள் வந்துட்டு இந்த கப்பல்ல பயணம் செய்யணும் அப்படின்னா, $1,800 முதல் $2,200 வரைக்கும் கட்டணம் வசூலிக்கப்படுது. இந்திய மதிப்புல சொல்லணும் அப்படின்னா, ₹1,50,000 இருந்து ₹1,83,000 வரைக்கும் டிக்கெட் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. இந்த கப்பலுடைய அதிகாரப்பூர்வ ஐகானாக பார்த்தீங்கன்னா, பிரபல கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி வந்துட்டு அறிவிக்கப்பட்டிருக்காரு. அல்யூர் ஆஃப் தி சீஸ். ஸோ அல்யூர் ஆஃப் தி சீஸ் அப்படின்னு நான் சொல்லும்போதே பேரை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதற்கு கடல்களின் கவர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் கூட இருக்கு. இந்த பிரம்மாண்ட கப்பலுடைய சொந்தக்காரங்க யாரா இருக்க முடியும்? ராயல் கெரிபியன் தான். ஸோ ராயல் கெரிபியன் இன்டர்நேஷனல் நிறுவனம் தான் இந்த கப்பலுடைய சொந்தக்காரங்க. இந்த கப்பலுடைய அந்த எடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2,25,282 டன். அதுபோக இந்த கப்பல்ல சுமார் 5,400 பயணிகள் வரைக்கும் பயணிக்க முடியுமா? இந்த கப்பல்ல 1,380 இருக்கைகள் கொண்ட திரையரங்கம், ஒரு ஐஸ் ஸ்கேட்டிங் ரிங், ஒரு கிளப், ஸ்பா அண்ட் ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு சகல வசதிகளும் இருக்குது. அறைகள் பார்த்தீங்கன்னா, நட்சத்திர ஹோட்டல் அறைகளுக்கு இணையாக இருக்குமா இங்க. ஒவ்வொரு அறையிலும் ஏசி, ஹீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குமா. டிவியும், ஃபோனும் கூட இருக்குமா. மினி ஃப்ரிட்ஜ், லாக்கர் வசதியோட வந்துட்டு ரூம்ஸ் இங்க வந்து இருக்காம். அண்ட் கட்டிலும் மெத்தையும் கம்ஃபர்ட்டா வந்துட்டு இந்த இடத்துல பண்ணி குடுக்குறாங்களாம். டேபிள், சேர், பொருட்கள் வைக்க பீரோ அப்படின்னு சொல்லிட்டு அத்தனையும் அந்த அறையில வந்துட்டு அடக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு டெக்குக்கும் போகறதுக்கு பார்த்தீங்கன்னா, 3 இல்ல 4 இடங்கள்ல லிஃப்ட்டும், பக்கத்திலேயே படிக்கட்டுகளும் இருக்குமா. இந்த கப்பலுக்குள்ள நீங்க போயிட்டா, வேற ஏதோ சிட்டிக்குள்ள நீங்க போன மாதிரி ஒரு ஃபீல் குடுக்குமா இந்த கப்பல். அவ்ளோ சொகுசான ஒரு ஃபீலிங்க வந்து உங்களுக்கு குடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தபடியா ஓசிஸ் ஆஃப் தி சீஸ். கப்பல்ல சிறு நகரத்தையே வந்துட்டு 9 பகுதிகளா வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உலகிலேயே பார்த்தீங்கன்னா, 6,000 பயணிகளை ஏற்றி சென்ற முதல் கப்பல் அப்படிங்கிற பெருமையும் இந்த பிரம்மாண்ட சொகுசு கப்பலுக்கு இருக்குங்க. மொத்தமா 2,700 அறைகள் இருக்காம் இந்த கப்பல்ல. இதுல லாஃப் சூட் அப்படின்னு சொல்லக்கூடிய 28 டூப்ளெக்ஸ் ரக சொகுசு அறைகளும் அடக்கம். இந்த ஒவ்வொரு அறைகளும் பார்த்தீங்கன்னா, 545 சதுர அடி பரப்பு கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. வீடியோ கேம் சென்டர்ஸ் இருக்கு, தியேட்டர்ஸ் இருக்கு, மசாஜ் கிளப்ஸ் இருக்கு. அது போக யோகா சென்டர் இருக்கு. கல்ச்சுரல் அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, தனியா கிளப்ஸ் இருக்கு. அது போக நகைச்சுவை நிகழ்ச்சிகளும் இருக்காம். இந்த மாதிரி பொழுதுபோக்குக்கு வந்து நிறைய மையங்கள் இந்த கப்பல்கள்ல இருக்கு. ஸோ இந்த கப்பலுடைய 8வது தளத்துல உண்மையான பூங்கா அமைக்கப்பட்டிருக்குங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, கப்பல்ல அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நிஜ பூங்காவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பார்க்ல 12,000 செடிகளும், 56 மரங்களும் இருக்காம். அது போக கேம்பிளிங் இருக்கு, நைட் கிளப்ஸ் இருக்கு, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, காமெடி கிளப் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, 5 ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்கு. மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்பால் அண்ட் பாஸ்கெட் பால் அந்த கிரவுண்ட்ஸ் இருக்கு. பொழுதுபோக்கு பூங்காக்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிஜமான பார்க்ஸே உள்ள வந்துட்டு வடிவமைச்சிருக்காங்க. கோல்ஃப் கிரவுண்ட் இருக்கு. இது மாதிரி நிறைய வசதிகளோட தான் இந்த கப்பல வந்துட்டு இவங்க அமைச்சிருக்காங்க. அடுத்தபடியா சிம்போனி ஆஃப் தி சீஸ். ஸோ இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா, பேருக்கு ஏத்த மாதிரியே ரொம்பவே சொகுசு நிறைந்த கப்பலுங்க. மிதக்கும் நகரம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிம்போனி ஆஃப் தி சீஸ் கப்பல் 16 அடுக்குகள கொண்டதாக இருக்குது. 16 ஃபுட்பால் கிரவுண்ட ஒண்ணா சேர்த்த அளவுக்கு இடவசதி இருக்குமா இந்த கப்பல்ல. இந்த உல்லாச கப்பல்ல 2,774 விருந்தினர்கள் வந்துட்டு தங்கிக்க முடியும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தனித்தனி அறைகளும் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த கப்பல்ல 5,500 விருந்தினர்கள் பயணிக்க முடியும். அண்ட் இந்த சிம்போனி ஆஃப் தி சீஸ் கப்பல் 2,30,000 டன் எடை கொண்டதாக கட்டப்பட்டிருக்குங்க.
அண்ட் இந்த கப்பல்ல இருக்கக்கூடிய ஃபேமிலி சூட் அறை பார்த்தீங்கன்னா, 1346 சதுர அடி பரப்பளவு கொண்டது. சாதாரணமா நம்ம ஊர்கள்ல கட்டப்படக்கூடிய 3 பெட்ரூம் வீடுகளுக்கு இணையான வசதியோட இந்த அறை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த அளவுக்கு இடவசதி இருக்குமாம். இந்த அறையில 8 பேர் வரைக்கும் தங்க முடியும். இந்த அறையில 3D சினிமா ரூம், பாப்கார்ன் தயாரிக்கக்கூடிய அந்த மிஷின் இருக்கு. அண்ட் வீடியோ கேம் உள்ளிட்ட எல்லா வசதியுமே இவங்க வந்துட்டு குடுத்துருக்காங்க. 212 சதுர அடி பரப்பளவுக்கான பால்கனியும் இருக்காம் கூடவே. கப்பலுடைய தரைத்தளத்துல பிரம்மாண்டமான பூங்கா இருக்கு. ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, சினிமா தியேட்டர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எல்லா உல்லாச அந்த பொழுதுபோக்கு அம்சங்களும் இந்த கப்பல்ல இடம்பெற்றிருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நெனச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பொதுவான வசதிகளையும் தாண்டி ரொம்ப சொகுசான வசதிகளோட பல சிறப்பான பிரம்மாண்டமான கப்பல்கள இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த கப்பல்கள்ல எந்த கப்பல்ல நீங்க பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஹவுசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.